சென்னை காவல்துறை முன்னாள் ஆணையர் அருண் வழக்கு விசாரணைக்காக நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொளத்தூரில் நில மோசடி விவகாரத்தில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா 2025ஆம் ஆண்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு நீதிமன்றத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் சந்தோஷ் சர்மாவை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்ட சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் அடுத்த வாரம் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். போர் சூழலை தடுக்காவிட்டால் உலகம் காட்டாட்சிக்கு திரும்பும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் ரஷ்ய அதிபர் புதினுடனான சந்திப்பின் போது பேசிய ஷி ஜின்பிங், ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக வர்த்தகம், எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டிய ஜின்பிங், மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நியாயமான உலக நிர்வாகத்தை உருவாக்க அழைப்பு விடுத்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமீபத்தில் சீனா சென்று வந்த நிலையில் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கும் இக்கருத்து பெரும் கவனம் பெற்றுள்ளது. போர் சூழலால் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சீனாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தடையின்றி வழங்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அதிபர் புதின் உறுதியளித்தார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி படிப்பினையாக மாறும் என்றும் மு.க. ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக வருவார் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு பிறகு கட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள், எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் தலைமையின் அறிவுரைகளை செயல்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தார். விருதுநகர் தெற்கு மாவட்டத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த தங்கம் தென்னரசு, வெற்றி வாய்ப்பை இழந்த ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளில் பணியாற்றியவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். உண்மை எது பொய் எது என்பதை தெரிந்து கொள்ள பகுத்தறிவு வேண்டும் என அன்றே சொன்னார் பெரியார் என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். கோவையில் உள்ள மாதம்பட்டியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டில் முதல் பெண் அமைச்சர் உருவாகியிருப்பதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக கூறினார். பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்க நம்ப கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமா அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்ப கூடாத ஒண்ணு இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். ஏன்னா திஸ் இஸ் பிகம் ஆக்சுவலா இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு நாம நின்று கொண்டு இருக்கிறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு திரும்ப 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 இந்த இன்ஸ்டாகிராம் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் அது சரியா தவறா அப்படிங்க புரிந்து கொள்ளாமல் நாம் அதை கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை நமக்கு உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் எது, மிஸ்இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குத்தான் பகுத்தறிவு வேண்டும் என்று அன்றே தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். விசிக, IUML கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்பது முதல்வர் விஜயின் விருப்பம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். IUML நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அமைச்சரவையில்
59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி கிள்ளியூர் தொகுதியில் வென்ற வழக்கறிஞர் ராஜேஷ்குமார், மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க காங்கிரஸ் தலைமை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இணையும் இந்த தருணம் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் எனவும் KC வேணுகோபால் பதிவு செய்துள்ளார். தவேக அமைச்சரவையில் விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முஸ்லீம் லீக் சார்பில் ஒருவரை அமைச்சராக அக்கட்சியின் தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாகவும், அதன்படி பாபநாசம் MLA ஷாஜஹான் அமைச்சராக பதவியேற்கலாம் எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் தவேக அமைச்சரவையில் பங்கேற்பது குறித்து விசிக தலைவர் திருமாவளவனும் தீவிர பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. அதன்படி அக்கட்சியின் திண்டிவனம் தொகுதி MLA வன்னியரசு அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தவேக சார்பிலிருந்தும் மேலும் சிலர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. எங்கள் ஆதரவே தவேகவுக்கு போதும், அதனால் அவர்களுக்கு வேறு சிந்தனை தேவையில்லை என்றும், இதுகுறித்து முதல்வர்தான் சிந்திக்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு தரப்பினர் பங்கேற்றால் இடதுசாரிகளின் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். எங்கள் ஆதரவு அவர்களுக்கு போதும், வேறு சிந்தனைகள் தேவையில்லை. எனவே இது குறித்து முதல்வர் தான் சிந்திக்க வேண்டும். வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிப்போம், கொள்கை வழியில். சிலர் சொல்வது போல் நிர்பந்தம், குடைச்சல், கல்லடி என்பதெல்லாம் அல்ல. உடைக்கிற மக்கள், எளிய மக்கள், நாட்டு நல, இந்த கோரிக்கை தான். இதை குடைச்சல் என்று பார்த்தால் தவறு, கல்லடி என்று பார்த்தால் தவறு. எப்பொழுதும் சரி, நாங்கள் உடைக்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்றுதான் குரல் எழுப்புவோம். தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவன் ஏற்கனவே கூறியபடியே செயல்படுவோம் என அக்கட்சியின் பொதுச் செயலரும் எம்பியுமான ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் ஒரு தரப்புக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தால் அது தவேக அரசுக்குத்தான் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றார். கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையிலே சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக எங்கள் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூடி பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும். முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் பங்கேற்பது தொடர்பாக நிர்வாகிகளுடன் கலந்து பேசி விரைவில் முடிவை அறிவிப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவையில் விசிக பங்கேற்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தது குறித்து திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே இதற்காக மீண்டும் உயர்நிலைக்குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்றாலும் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை உள்ளது. நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். அதிமுகவின் ஒரு பிரிவினர் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பில்லை என்று தவேக தரப்பிலிருந்து தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியின் உத்தரவை மீறி முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், SP வேலுமணி உட்பட 25 MLAக்கள் தவேகவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். முன்னதாக CV சண்முகம் தரப்பினரை முதல்வர் விஜயும் சந்தித்து பேசியிருந்தார். அமைச்சரவையில் அவர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் பரவிய நிலையில் தவேகவுக்கு வழங்கிய ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என இடதுசாரிகளும் விசிகாவும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன், அதிமுகவின் ஒரு பிரிவினரை அமைச்சரவையில் சேர்க்கும் முயற்சி இல்லை என்று தவேக தரப்பில் தகவல் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அந்த பிரிவுக்கு இங்கே அமைச்சரவையில் இடம் தரப்படுமேயானால்
எங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் என்று 2-3 நாட்களுக்கு முன்னரே பதிவு செய்தேன். தற்போது அத்தகைய முயற்சி ஏதும் இல்லை என்ற தகவலும் கிட்டியிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிற ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவையில் இடம் தருவதற்கான வாய்ப்பில்லை என்கிற தகவல் தாவேகா தரப்பிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். இந்த ஆண்டு 8,70,643 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 8,21,105 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 35.91 விழுக்காடு தனித் தேர்வர்கள், 95.68 விழுக்காடு சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி கண்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி காட்டியுள்ளனர். 4,35,247 மாணவிகளும் 4,35,396 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் மாணவிகள் 96.47 விழுக்காடும் மாணவர்கள் 92.15 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட 4.32 விழுக்காடு மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2,774 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 17,132 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 98.43 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி கண்டுள்ள போதிலும் அவர்களில் 34 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அறிவியலில் அதிகபட்சமாக 10,476 மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். சமூக அறிவியலில் 3,336 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். பாடவாரியாக தமிழில் 98.43 விழுக்காடு மாணாக்கரும், ஆங்கிலத்தில் 99.44 விழுக்காடு மாணாக்கரும் தேர்ச்சி கண்டுள்ளனர். கணிதத்தில் 97.36 விழுக்காடு, அறிவியலில் 98 விழுக்காடு, சமூக அறிவியலில் 97.93 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57 விழுக்காட்டுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.54 விழுக்காட்டுடன் 2ஆம் இடமும், 97.41 விழுக்காட்டுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடமும் பிடித்துள்ளது. திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பிடித்துள்ளன. 86.58 விழுக்காடு பெற்று ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதில் மகிழ்ச்சி என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நமது செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் கல்விக்காக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடரும் என்றார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.5% தேர்ச்சி அதிகமா இருக்கு. பல்வேறு திட்டங்கள் ஆல்ரெடி நாங்க செய்துகிட்டு இருக்கிறோம். இடைநிற்றல் இல்லா கல்வி அதை நிலைநிறுத்துவதற்காக இன்னும் அதிகப்படியான அவர்களினுடைய சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச், அதாவது மாணவர்கள் மைய அப்ரோச் அணுகுமுறையை வைத்து அவர்களை இன்னும் உள்ளே இருப்பதற்காக பல்வேறு விஷயங்கள் செஞ்சிருக்கோம். கல்வி என்பது சுமையாக இல்லாமல் கல்வி சாலை என்பது ஒரு வேடந்தாங்கல் சரணாலயம் போல மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்து தொடரும். தென் மாவட்ட பயணிகளின் நலனுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மற்றும் ஆம்னி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் கோரிக்கை வைத்தார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் விடுதியில் சங்க நிர்வாகிகளோடு நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆம்னி பேருந்துகளுக்கு மானிய விலையில் டீசல் கொடுக்க வேண்டும், போக்குவரத்து துறையின் அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தார். நம்ம தென் தமிழகத்துக்கு செல்ல வேண்டிய பயணிகள் நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்
கோயம்பேடு பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம், போதுமான வசதிகளோடு இருக்கு, மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லா கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால அந்த பேருந்து நிலையத்தை திறப்பதற்கான முயற்சிகளை அந்த அதிகாரிகள் ஆலோசித்து முயற்சிகள் எடுக்கணுங்கிறது முதல் கோரிக்கை எங்களுக்கு தான்.